வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்ஓஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து குரூப் 4க்கு தேவையான முக்கியமான ஒரு நூல் நான்மணி கடிகை. ஓகேவா, 17 கீழ்கணக்கு நூல்கள் வரக்கூடிய ஒரு முக்கியமான நூல். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நாலடியாரை பற்றி நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம். ஓகேவா, அதுக்கு முன்னாடி திருக்குறளை பற்றி போட்டிருப்போம். ஸோ முக்கியமான கேள்விகளெல்லாம் கொடுத்துருக்கிறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாம் கொடுத்துட்ருக்கிறேன். குரூப் 4 ஸ்டூடெண்ட்டுக்கு வேலை போய்ட்டு படிக்கிற ஸ்டூடெண்டாக இருக்கட்டும், அடுத்து பார்த்தீங்கன்னா புக் வாங்க முடியாதது, அகாடமி வாங்க முடியாத ஸ்டூடெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரீயாக கிளாஸஸ், ஃப்ரீயாக டெஸ்ட்டும் கொடுக்குறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பாரதியார் பற்றி போட்டிருப்பேன். ஓகே, ஒரு வீடியோ போட்டிருப்பேன், இன்னொரு வீடியோ அடுத்து வருது. ஸோ இதுக்கெலாம் எனக்கு ரீச் அந்தளவுக்கு இல்லை. சப்போஸ் ரீச் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக டெஸ்ட்டும் கொடுக்குறேன், ஆன்லைன் டெஸ்ட்டும் கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ எனக்கு ரீச் மட்டும் நல்லா கொடுங்க. ஓகேவா, வியூஸ் நல்லா கொடுங்க போதும், வேறு எதுவுமே தேவையில்லை எனக்கு. ஓகேவா, ஸோ வாங்க நம்ம இன்னைக்கு நான்மணி கடிகை நூலை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒவ்வொரு நூலுக்கும் ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ஸோ முதல்ல இந்த நூலை பற்றி நூல் குறிப்பு இருக்குது, அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த நூலுடைய ஆசிரியர் யார்? நம்ம போன வகுப்பில் பார்த்தீங்கன்னா நாலடியார் பார்த்தீங்கன்னா பல பேர் ஏற்றிருப்பாங்க, சமண முனிவர்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் தான் ஏற்றிருக்காரு. யார்? விளம்பி நாகனார் அப்படிங்கிற ஆள் தான் பார்த்தீங்கன்னா நான்மணி கடிகை அப்படிங்கிற நூலை ஏற்றிருக்காரு. ஓகேவா, இந்த நான்மணி கடிகையினுடைய ஆசிரியர் இருக்கார் விளம்பி நாகனார். இவர் எந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா விளம்பி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. இதோட தற்போது பேர் எனக்கு தெரியவில்லை, தற்போதைய பேர் யாருக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஊரில் பிறந்தனால தான் இவர் பார்த்தீங்கன்னா விளம்பி நாகனார் என்ற பேர் அழைக்கிறாங்க. இல்லைனா ஒரு இயற்பெயர் என்ன பேர் தான்? நாகனார் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இவருடைய இயற்பெயர். விளம்பி அப்படிங்கிற ஊரில் பிறந்ததுனால தான் பார்த்தீங்கன்னா விளம்பி நாகனார் அப்படிங்கிற பேரை நம்ம வந்து அழைக்கிறோம். அடுத்து இதில் எத்தனை பாடல்கள் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 104 பாடல்கள் இருக்குது. இப்போ என்ன சார் +2 போட்டிருக்கீங்க? அது பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து பாடல். ஓகேவா, ஸோ 104 பாடல்கள் தான் பார்த்தீங்கன்னா நான்மணி கடிகை அப்படிங்கிற பாடலில் இருக்கும். இந்த +2 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து. ஓகேவா, ஸோ கடவுள் வாழ்த்துடன் சேர்த்துனா 106 பாடல்கள். இப்போது கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான்மணி கடிகையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டால் நீங்கள் 104 அப்படிங்கிறத தான் ஆன்சர் பண்ணணும். 106 போட்டக்கூடாது. ஒரு வேளை கொஸ்டினில் கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து எத்தனை பாடல்கள் கேட்டால் தான் 106 அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஆன்சராக சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போது நான்மணி கடிகையில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கைன்னு கேட்டால் 104. அடுத்து என்ன பாவகையால் பாடப்பட்டதுன்னு கேட்டால் வெண்பா. ஆல்ரெடி பார்த்தா நாலடியார் இருக்கார் இல்லையா, நாலடியார் இருக்கு இல்லையா. ஸோ நாலடியாரும் பார்த்தீங்கன்னா வெண்பாலத்தை ஏற்றப்பட்டிருக்கும். இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா வெண்பா அப்படிங்கிற பாவகையால் தான் ஏற்றப்பட்டிருக்குது. ஸோ அப்போது அந்த நான்மணி கடிகை பற்றி ஒரு முதல் டீட்டெயில் முடிஞ்சுது. அடுத்து இந்த நான்மணி கடிகை அப்படின்னு பேர் வர காரணம் என்ன முதல்ல பார்க்கலாம். அதை முதல்ல பிரித்து எழுதியிருக்காங்க பாருங்கள். 4 கூட்டல் மணி கூட்டல் கடிகை = நான்மணி கடிகைன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இதை பிரிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 4 கூட்டல் மணி ப்ளஸ் கடிகை. இப்போ இதில் ஒரே ஒரு மட்டும் உங்களுக்கு பொருள் தெரியாது. கடிகை அப்படின்னா என்னென்னா தெரியாது. ஸோ அதுக்கு தான் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கடிகை அப்படின்னா துண்டு, ஆபரணம் அல்லது தோல் வலை அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பொருட்களை குறிக்கக்கூடியது இந்த கடிகை அப்படிங்கிற சொல். ஓகேவா, இதை நீங்கள் என்னென்ன எடுத்துக்கலாம். ஆபரணம் எடுத்தாலும் ஓகே தான், துண்டுன்னு எடுத்தாலும் ஓகே தான், தோல் வலை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். 4 மணிகள் பதிக்கப்பட்ட தோல் வலை போல் 4 நீதி மணிகளால் நிலைநாட்டப்பட்ட பாடல்களை கொண்ட நூல் தான் என்னது? இந்த நான்மணி கடிகை. அதனால தான் பார்த்தீங்கன்னா இதற்கு நான்மணி கடிகை என்று பொருள்படுகிறது. தோல் வலை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. இந்த தோல் வலை அப்படின்னா எனக்கு என்னென்னு சரியாக தெரியல. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 4 மணிகள் பதிக்கப்பட்டிருக்குமா. அதே மார்க்கில் இந்த பாடல்களும் பார்த்தீங்கன்னா 4 நீதிகளை நிலைநாட்டுமா. அதனால தான் பார்த்தீங்கன்னா இதற்கு என்னது நான்மணி கடிகை அப்படிங்கிற பேரை கொடுத்துருக்காங்க. தோல்வலை அப்படின்னு என்ன சரியில்லை. ஓகே, யாரும் தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு சரியாக தெரியல. தோல்வலையில் 4 மணிகள் இருக்கும். அதே போல் இதில் உள்ள பாடல்களையும் 4 நீதிகளை சொல்லுமா. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான்மணி கடிகை என்ற பெயரை வர காரணமாக இருக்கிறது. ஸோ பேர் காரணம் முடிஞ்சுது. அடுத்து கடவுள் வாழ்த்து. ஓகேவா, கடவுள் வாழ்த்து மேலே பார்த்தோம். ஆல்ரெடி 2 கடவுள் வாழ்த்து பாடல்கள் இருக்குது, அப்படி தானே. ஸோ அந்த 2 பார்த்தீங்கன்னா முதல் 2 கடவுள் வாழ்த்து பாடலிலும் 4 கருத்துகள் உள்ளன. பாருங்கள், பாடல்கள் மட்டும் இல்லாமல் கடவுள் வாழ்த்து பாடலே பார்த்தீங்கன்னா 4 கருத்துக்களை கூறியிருக்கார். யார்? விளம்பி நாகனார். கடவுள் வாழ்த்து திருமாலை பற்றியது. ஸோ முதல் 2 கடவுள் வாழ்த்து இருக்கு இல்லையா, அது யாரை பற்றி பாடியிருப்பாருன்னா திருமால் தெய்வத்தை பற்றி பாடியிருப்பார். ஸோ கடவுள் வாழ்த்து டீட்டெயிலும் முடிஞ்சது. அடுத்து பொதுவான குறிப்புகள். நான்மணி கடிகை நூலை பற்றிய பொதுவான குறிப்புகள் சில கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் பார்க்கலாமா? ஒவ்வொரு பாடலிலும் 4 கருத்துகள் உள்ளன. நம்ம மேலே சொன்ன மாதிரி பார்த்தோம் இல்லையா, 4 மணிகளை உள்ள தோல்வலை போல் 4 நீதிகளை நிலைநாட்டுவதால் நான்மணி கடிகை என்ற பெயர் காரணம் பெற்றது. எங்கே அதை சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு பாடலும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நல்ல கருத்துக்கள் இருக்கும். அதை தான் பார்த்தீங்கன்னா இதற்கு நான்மணி கடிகை என்ற பெயர் வர காரணமாக இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா இதில் ஒவ்வொரு பாடலும் எத்தனை கருத்துக்களை கூறுகிறது? 4 கருத்துக்களை கூறுகிறது. அடுத்து நூலில் வடமொழி கலப்பு அதிகம். ஸோ வடமொழின்னு இருக்குது. மற்ற தமிழ் நூல்கள் இருந்தாலும் கூட, என்ன தான் தமிழில் முக்கியமான நூலாக இருந்தாலும் கூட, இதில் அந்த விளம்பி நாகனார் என்பவர் பார்த்தீங்கன்னா வடமொழியை கலந்து அதிகமாக எழுதியிருக்காரு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான்மணி கடிகை நூலில் வடமொழி கலப்பு அதிகம் சொல்லி கொடுத்துருக்காங்க. பாப்பா கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா
14 கீழ்கணக்கு நூல்களுள் வடமொழி கலப்பு அதிகம் இடம்பெற்ற நூல் எதுன்னு சொல்லி கேட்பாங்க. என்னது? நான்மணி கடிகை. அடுத்து, இந்நூல் தொல்காப்பியர் கூறும் அம்மை என்ற வனப்பிற்கு உரியது. வனப்புனா அழகம், அழகு அப்படின்னா வனப்பு அழகு. அதாவது தொல்காப்பியர் ஒரு இதை கூறுறாரு, அம்மை அப்படின்னா ஒரு அழகுன்னு சொல்கிறாரு. அந்த அழகு உட்பட்டதான் இந்த நான்மணி கடிகை நூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தொல்காப்பியர் கூறக்கூடிய அம்மை என்ற வனப்பிற்குரிய நூல் எதுன்னு கேட்டால் நான்மணி கடிகை, விளம்பி நாகனார் இயற்றியது. அடுத்து, ஜியு போப் இந்நூலின் 7, 100 ஆகிய இரு பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். நம்ம ஆல்ரெடி 4 டேரில் சொல்லியிருப்பேன். ஆங்கிலம் சொன்னாலே யார் ஞாபகத்துக்கு வரணும்? ஜியு போப் ஞாபகத்துக்கு வரணும். அந்த வகையில் ஃபுல் நூலையும் பார்த்தீங்கன்னா ஜியு போப் மொழிபெயர்க்கலை. அதில் உள்ள 7வது மற்றும் 100வது பாடல், ஓகேவா, 7 மற்றும் 100வது பாடலை மட்டும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. ஏன் மொழிபெயர்த்தார் எனக்கே தெரியாது. ஒருவேளை அந்த பாடல் அவருக்கு பிடிச்சிருக்கலாம், ஓகேவா. 7வது பாடலும் 100வது பாடலும் பார்த்தீங்கன்னா ஜியு போப் படிக்கும்போது அந்த உள்ள கருத்து அவரை ரொம்ப மனம் கவர்ந்திருக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா அதை அவர் நாட்டு மக்களுக்கும் தெரியும்னு சொல்லிட்டு 7வது பாடலையும் 100வது பாடலையும் மட்டும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். யார்? ஜியு போப். இதே இடத்துல லத்தீன் கேட்டால் வீரமாமுனிவர். அடுத்து, இந்நூலின் மிக பிரபலமான அடி, அதாவது இந்த நூலில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அல்லது ஃபேமஸான ஒரு வரி தான் கொடுத்துருக்காங்க. யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி. இந்த வரி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த நூலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபேமஸான வரி. இது எப்படி ஃபேமஸாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அடிக்கடி எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க. குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், அல்லது வேறு ஏதாவது எக்ஸாமாக இருக்கட்டும், அடிக்கடி கேட்டிருப்பாங்க. அப்படி கேட்கப்பட்டதுனால தான் இந்த வரி பார்த்தீங்கன்னா நான்மணி கடிகையில் ஒரு முக்கியமான வரியாக சொல்கிறாங்க. என்ன வரிப்பா? யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி. மறந்துடக்கூடாது. யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி அப்படின்னு வந்தாலும் என்னது? நான்மணி கடிகை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து என்ன இருக்குது? முக்கிய அடிகள், ஓகேவா. ஸோ இது முடிஞ்சது. பொதுவான குறிப்புகள் அப்படிங்கிறது முடிஞ்சுது. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா முக்கியமான அடிகள். முக்கியமான அடிகள்லாம் ஒன்றும் இல்லை. அந்த நான்மணி கடிகை நூலில் இடம்பெற்றுள்ள முக்கியமான பாடல் வரிகள். இதை கொடுத்துட்டு இது என்ன நூலில் இடம்பெற்றுன்னு சொல்லி கேட்கலாம். அதனால் இதையும் சொல்லிடுறேன், ஓகேவா. முதல்ல இது பாருங்கள், யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி. ஆல்ரெடி நம்ம மேலேயே பார்த்தாச்சு, ஓகேவா. அப்போ இந்த வரியும் முக்கியமான வரி. அடுத்து, இந்நிலத்தை மண்ணுதல் வேண்டின் இசை நடுக தன்னோடு சொல்லுவது வேண்டின் அறம் செய்க வெல்வது வேண்டின் வெகுளி விடல். இந்த வரியும் பார்த்தீங்க அப்படின்னா நான்மணி கடிகை நூல் இடம்பெற்றுள்ள நூல் தான். என்ன வரிப்பா? மறுபடியும் படிக்கிறேன் கேளுங்க. இந்நிலத்தை மண்ணுதல் வேண்டின் இசை நடுக தன்னோடு செல்வது வேண்டின் அறம் செய்க வெல்வது வேண்டின் வெகுளி விடல். ஓகேவா, நல்ல மைண்டில் ஏற்றிக்கோங்க. அதாவது ஃபுல்லாக ஏற்ற வேண்டாம், ஜஸ்ட் ஏதோ ஒரு ஷார்ட்கட் மாதிரி வச்சுக்கோங்க, ஓகேவா. அதை வச்சுட்டு இப்படி வந்தால் இது நான்மணி கடிகை நூலோடு சார்ந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதை மனப்பாடம் பண்ண வேண்டாம்பா. நான் கொடுக்குற பாடல், அதாவது செய்யுள் வரிகளை என்றைக்குமே மனப்பாடம் பண்ணாதீங்க. அப்படி மனப்பாடம் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு எக்கச்சக்கம் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா. அதனால் திருக்குறளை மட்டும் மனப்பாடம் பண்ணுங்கள், ஓகேவா. திருக்குறளில் 25 அதிகாரம், கிட்டத்தட்ட ஒரு 250 குறள். இதை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணுங்கள். செய்யலை பொறுத்த வரைக்கும் வேறு எதுவுமே மனப்பாடம் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இந்த வரியை பார்த்து வச்சுக்கோங்க. இப்படி வந்தால் இந்த வரியை நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லி மட்டும் நீங்கள் கெஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா. அடுத்த வரி என்ன வரி? இளமை பருவத்து கல்லாமை குற்றம், வளமில்லாய் போல்த்தத்து வல்லன்மை குற்றம். இது ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான வரி, எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், அப்படி தானே. ஸோ அதாவது இளமை பருவத்தில் கல்வி கற்கலாம், அது குற்றம் சொல்லக்கூடிய நூல்னு கேட்டால் என்னது? இந்த நான்மணி கடிகை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இளமை பருவத்து கல்லாமை குற்றம், வளமில்லா போல்த்தத்து வல்லன்மை குற்றம். இந்த வரி ரொம்ப ரொம்ப முக்கியமான வரி, மறந்துடக்கூடாது, ஓகேவா. என்ன வரிப்பா? இளமை பருவத்து கல்லாமை குற்றம். இதை மட்டும் மைண்டில் ஏற்றிக்கோங்க, வேறு எதுவும் மைண்டில் ஏற்ற வேண்டாம், ஓகேவா. இளமை பருவத்து கல்லாமை குற்றம் என்று கூறக்கூடிய நூல்னு கேட்டால் நான்மணி கடிகை. அடுத்து, ஈன்றாலோடு என்ன கடவுளும் இல்கொண்டானீர் சிறந்த கேளிர் பிறரில் அப்படிங்கிற அந்த வரியும் பார்த்தீங்கன்னா நான்மணி கடிகை நூலில் தான் இடம்பெறுகிறது. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் விளக்கம் கேட்கலாம். இதுக்கு என்ன விளக்கம் சொல்லி கேட்கலாம். எனக்கு விளக்கம் தெரியாது. நான் என்ன சொல்கிறேன், இப்படி நீங்கள் குரூப் 4 பாஸ் பண்ணிட்டீங்க, வேல்வி இருக்கீங்க, இந்த பாடல் கொடுத்து இதுக்கு விளக்கத்தை என்னென்னு கேட்க போகிறாங்க, இல்லைல்ல. ஸோ அதனால் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ரொம்ப ஆழமாக முங்கி படிக்காதீங்க. இப்போ நீங்கள் ஸ்கூல் டீச்சராக போக போகிறீங்க, அல்லது காலேஜ் டீச்சராக போக போகிறீங்க, தமிழ் லிட்ரேச்சரில் நீங்கள் லெக்சராக போக போகிறீங்கன்னா அதுக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சுட்டு போங்க. நீங்கள் ஜஸ்ட் பார்க்க போகிறது அங்கே போய் இப்போ டைப் முடிச்சு ஸ்டூடெண்ட் அங்கே போய் டைப் தான் பண்ண போகிறீங்க. அங்கே போய்ட்டு இந்த இப்போ இன்றோடு என்ன கடவுளுமில் கொண்டானீர் சிறந்த கேளிர் பிறரியல் அப்படின்னு சொல்லிட்டு இதை விளக்க சொல்ல கேட்க போகிறது இல்லை, ஓகே. உங்களுடைய ஒர்க் என்னவோ அதுக்கு மட்டும் போங்க. ஜஸ்ட் நீங்கள் வேலையை வாங்கணும், அதுக்கு என்ன உண்டானோ அதை மட்டும் படிங்க, ஓகேவா. ஸோ ஃபுல்லாக உட்காந்து முட்டி மனப்பாடம் பண்ணாதீங்க. ஸ்கூலில் கட்டாயம் பாடல் எழுதி ஆகணும், அதனால் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க. இங்கே பாடலை கொடுத்து எழுத சொல்ல போகிறது இல்லை, ஓகேவா. உங்களுக்கு கொஸ்டின் கொடுக்க போகிறாங்க, 4 ஆப்ஷன் கொடுக்க போகிறாங்க, ஜஸ்ட் சூஸ் பண்ண போகிறீங்க, ஓகேவா.
அதுக்கடுத்து வேலையில் போய் வந்து யாரும் உங்களை போயிட்டு இதை நீ ஒப்பி இதை நீ மனப்பாடம் பண்ணி படி அப்படின்னு யாரும் சொல்ல போகிறதில்ல. அங்கே உங்களுக்கு வேறு வேலை தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் என்றைக்குமே செய்யுள் பாட்டை வந்து மேக்ஸிமம் ரொம்ப மனப்பாடம் பண்ணாதீங்க. திருக்குறளை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. திருக்குறளுமே பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸாம்லையுமே ஃபுல் திருக்குறளும் எங்கேயுமே கேட்கல. ஓகேவா? ஏதோ ஒரு பாடலை கொடுத்து அதில் ஏதாவது கருத்து கேட்கலாம், அல்லது ஒரு வார்த்தையை கொடுத்து என்ன பொருள்னு கேட்கலாம். இந்த மாதிரி தான் கேட்பாங்களே தவிர என்றைக்குமே ஒரு ஃபுல் திருக்குறள் நீங்கள் எழுதுன்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. இப்போ குரூப் 2 எடுத்து மெயின்ஸ் எழுதணும். ஸோ மெயின்ஸுக்கு தேவையானது ஓகேவா? மெயின்ஸுக்கு நீங்கள் படிக்கணும், கட்டாயம் எழுதணும். அப்போ படித்தா ஓகே தான். ஓகேவா? ஆனால் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஒரே ஸ்டேஜ் தான், எக்ஸாம் மட்டும்தான். அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அடுத்து கவுன்சிலிங், வேலை. ஓகேவா? முடிஞ்சிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி செய்யுள் பாட்டெல்லாம் ரொம்ப மனப்பாடம் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து லாஸ்ட்டு, மனைக்கு விளக்கம் மடவாள், மடவாளுக்கு விளக்கம் புதல்வர், புதல்வருக்கு விளக்கம் கல்வி, கல்விக்கு இலக்கம் புகழ்சால் உணர்வு. அதாவது இது ரிவர்ஸில் போன இந்த வரி மட்டும் எப்படின்னா, கல்வியால் ஒருத்தனுக்கு புகழ் ஏற்படும். ஓகேவா? அந்த புகழ் இருக்கக்கூடிய ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு மகன். அந்த மகனால் கல்வி கட்டுறதுனால அந்த மகனால் தாய்க்கு பார்த்தீங்கன்னா பெருமை, அந்த தாயினால் அவனுடைய அந்த குடும்பத்துக்கே பெருமைன்னு சொல்கிறாங்க அந்த வரி வந்து. ஓகேவா? இதுக்கு மட்டும் விளக்கம் சொல்லிடுறேன், எனக்கு தெரியும், அதனால் சொல்லிடுறேன். அப்போ இந்த வரி ரொம்ப முக்கியமான வரி. மனைக்கு விளக்கம் மடவாள், மடவாளுக்கு விளக்கம் புதல்வர், புதல்வருக்கு விளக்கம் கல்வி, கல்விக்கு இலக்கம் புகழ்சால் உணர்வு. இந்த வரி ரொம்ப முக்கியமான வரி. ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 பாடல் வரிகள் இருக்குது. 5 பாடல்கள் ரொம்ப முக்கியமான வரிகள். ஓகேவா? இதோட முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சுது. ஓகேவா? ஸோ இதோட முடிச்சுக்கலாம் கிளாஸை வந்து. ஓகேவா? ஸோ அப்போது நம்ம வந்து 4 மணி கடிகை பற்றி முக்கியமான டீட்டெயிலெல்லாம் கொடுத்தாச்சு. இதை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் ஒன்று ஷார்ட் நோட் எடுத்து வச்சுக்கோங்க, அல்லது இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் போடுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு ஃபுல்லாக வேணும் சார், இந்த பிடிஎஃப் ஃபுல்லாகவே எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணி வாங்கிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அமௌண்ட் சொல்கிறேன். நீங்கள் ஃபோன்பே ஜிபேயில் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் ஃபைலாக வாங்கிடலாம். உங்களுக்கு கொரியர் எதுவும் பண்ண மாட்டோம். சப்போஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா அதை பிரிண்ட் எடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொரியர் பண்ணுறோம். அதுக்கான சார்ஜஸ் தனியாக ஆகும். அதனால் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலாக சென்ட் பண்ணுறேன். நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கம்மியாகும். ஓகேவா? ஸோ அப்போ முக்கிய அடிகளும் முடிஞ்சது. ஸோ அப்போ 4 மணி கடிகை பற்றி முக்கியமான எல்லாமே பார்த்தாச்சு. உங்களுக்கு ரீசன், அதாவது இந்த பிடிஎஃப் வந்து போடுற, அதை பார்த்து நீங்கள் வந்து என்னது பிரிண்ட் எடுத்து அல்லது பார்த்தீங்கன்னா தனியாக நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கோங்க. மொத்தமாக வேணும் மட்டும் தான் அமௌண்ட் எப்படி வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே? இல்லை உங்களுக்கு டெய்லி ஒவ்வொன்றா கொடுத்துரும். ஓகேவா? ஸோ 4 மாதங்கள் இருக்குது, கிட்டத்தட்ட எல்லாமே கவர் பண்ணிடலாம். ஓகேவா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணி கொடுத்துட்றேன். நீங்கள் எதுவுமே பயப்பட வேண்டாம். ஓகேவா? ஸோ நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குரூப் 4 படிக்க உங்களுடைய ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்டுக்கு மேக்ஸிமம் இந்த வீடியோலாம் ஷேர் பண்ண சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.